ஒரு முனிவர் பூஜை செய்து கொண்டிருந்தாருங்க. அப்போ சாலக்கிராம விக்கிரகத்தை வந்து 2 வானரங்கள் குரங்குங்க ஏரியில் தூக்கி போட்டுருச்சு. முனிவர் சாபம் கொடுக்க தயாரானார். அப்போ குரங்குகளை நோக கடிக்கக்கூடாது அப்படின்னு அவர் மனம் யோசிச்சுது. அதே சமயத்தில் சாபம் கொடுக்காம இருந்தால் அந்த குரங்குகள் மீண்டும் சாலக்கிராமத்தை எடுத்து ஏரியில் போட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது, திருப்பி தேடி எடுக்கிறது கஷ்டமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, இனிமேல் நீங்கள் தண்ணீரில் எது போட்டாலும் அது மிதக்கட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்தாரு. அந்த வானரங்கள் தான் பெயர் தான் நலன் மற்றும் நீலன். பிற்காலத்தில் ராமனுடைய படை வந்து இலங்கைக்கு செல்ல பாலம் கட்டினாங்க இல்லைங்களா? அனுமன் கல்லை கடலில் போடும் வேலையை அந்த வானரங்களிடம் தந்தார். அந்த வானரங்கள் போட்ட கற்கள் தண்ணீர் மூழ்கவில்லை. அதனால் பாலம் கட்டும் வேலை வேகமாக நடந்தது. சரி, இந்த கதை எதுக்கு இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நல்லதா கெட்டதா என்பது நாம் பார்க்கும் பார்வையில் தானங்க இருக்குது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பேர் எவ்வளோ என்ன சொன்னாலும், எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரியான பார்வையினால் வரங்களாக மாற்றிக்கொள்ளும் வல்லமையை பெறுவது தான் வாழ்க்கையோட உண்மையான வெற்றிங்க. அதனால் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையில் அதை வந்து ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு யோசித்து அதற்கான முடிவை எடுக்கணுமே தவிர எப்போதையுமே தவறான முடிவு எடுக்கக்கூடாது வாழ்க்கையில். அப்படிங்கிறத இந்த பதிவில் அவங்க மூலம் பகிர்ந்துக்கிறேன். பின்னாடி வந்து உங்களுக்கு எதாவது சத்தம் கேட்டால் பக்கத்து வீட்டில் பிக் பாஸ் பார்க்குறாங்க, அந்த சத்தம் தான் இங்கே கேட்குது. ஸோ நீங்களும் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை சரியான பார்வையாக பார்த்து அதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சி வெற்றியாக மாற்றுங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.